வெல்கம் பேக் டு ஜாலி டைம் ஷோல ஜாலியாக எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. சிலர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த கேம்ல வந்து ரொம்ப லாக் ஆகி திணறாங்க. அடுத்து ஒரு நேரிட்ட பேசுவோம். யார் எங்கேருந்து பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம். பல முறை சொன்னேன். கராத்தே மாஸ்டர் கோடீஸ்வரன், புதுப்பேட்டை. சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஞாபகம் இருக்கா என்ன? ஓகே, நன்றி. எப்படி கராத்தே கிளாஸ்லாம் எப்படி சார் போகுது? நல்லா போயிட்டு இருக்கு சார். நல்லா போயிட்டு இருக்கா? வாங்க. பேரு? உங்க பேரு? மோகன். ரைட் மோகன். ரைட். கொஞ்சம் அப்படியே ஸ்லிப் ஆகுறீங்க நீங்க. கோடீஸ்வரன் சார், நீங்க வந்து கையை ரெண்டுத்தையும் மேல தூக்கி அப்படியே பேசுற மாதிரி இருக்குது. இந்த பருத்திகரன் கார்த்திக் பேசுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேசுறீங்க. ஏன் அவ்வளவு டயர்டா? இல்ல 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 இல்ல, சும்மா அவங்களாடி ஜாலியா பேசுறீங்க. இவரு வில்லன் நடிகர் மாதிரி பேசி பார்த்தேன். வில்லன் நடிகர் மாதிரி பேசி பாத்தீங்களா? ஆமா, கொஞ்சம் மிமிக்ரி எல்லாம் பண்றது உண்டு. ஐயோ, நான் பயந்துட்டேன் சார் நீங்க அப்படி பேசுவே. இவரு கோட்டா சீனிவாசன் பேசுவார் இல்லைங்களா? ஆமா, அவரு நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த குரல் அந்த இதுல தான் எல்லா இதுலயுமே பேசுவேன். உங்ககிட்டயும் பேசுனேன். ஓகே ஓகே. நான் என்ன நினைச்சேன்னா, இப்பதான் தூங்கி இருந்து அப்படியே சோமல் முறிக்கிறீங்க போல இது, ரெண்டு ஹெட்போன்ல போன் வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைச்சு மிமிக்ரி பண்ணலான்ட்டு. அப்படியா? உடம்பு பாக்கிறதுக்கு அவர் மாதிரி இருக்குமா? நல்லா கம்பீரமா இருப்பீங்களா? நான் உங்கள பாதி இருப்பேன். கராத்தே மாஸ்டர் ஆச்சே? இல்ல இல்ல இல்ல, அவ்வளவா இல்ல. நீ நான் உங்களோட பாதிதான் இருப்பேன். என்னோட பாதி தான் இருப்பீங்களா? இவ்வளவுதானா இருப்பீங்க? சரி, ஓகே. சரி சார், எதனா என்ன கேம் மாதிரி போலாமா? காமெடி எதனா சொல்றீங்களா? காமெடி சொல்றேன் சார். காமெடி தான் நமக்கு பிடிக்கும். சொல்லுங்க, காமெடி சொல்லுங்க. ஒருத்தர் போயிட்டு சரி அடையாளம் போயிட்டு காஃபி குடுன்ட்டு 50 காசு கொடுத்துன்னு ரொம்ப சண்டை போடுறாரு. 50 காசு கொடுத்துட்டு காஃபி கூட ரொம்ப சண்டை போடுறாரு. ஆமா. சரி, இங்கெல்லாம் வந்து காஃபி கொடுக்க முடியாது. பண்ண என்ன பண்ண வெளியே போட்டுக்கிறீங்க காஃபின்னு. சரி, அவர் கேட்ட கனவு வந்து ஜெராக்ஸ் காஃபி. ஜெராக்ஸ் காப்பி. அதுல 2 காப்பி கேட்டிருப்பாரு அவரு. அதெல்லாம் இன்னும் இல்லத்தனமா ஆயிட்டு இருக்கிறாரு ஓனர். சரி, ஏதோ மெமிக்ரி பண்ணுவீங்களே, யார மாதிரி பேசுவீங்க? எதனா உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ்ல எதனா ஒரு குரல் பேசி காட்டுங்க. இவருக்கு எம் நம்பியார் மாதிரி பண்ணலாங்களா? எம் நம்பியார்? ஆமா. அடே சொல்லுங்க பாப்போம். நாம நம்ம மோகனோட எம்என் டிவில பேசுறது நினைச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து நாம அவ்வளவு நட்பா இருக்கிறோங்க. இப்பவும் இருக்கிறோங்க நம்ம எம்என் தொலைக்காட்சியில. பீட்டர் கோடீஸ்வரன், நீங்க ரொம்ப நல்லாவே பேசுனீங்க. அதே நேரத்துல ஒண்ணு சொல்லிக்கிறேன். நானே நேர்ல வந்து பார்த்தேன்னா உங்ககிட்ட குங்ஃபு கராத்தே கத்துக்கலான்னு இருக்கேன். எப்போ வந்து பார்க்கலாம்? ஓகே, சூப்பரா பேசுனீங்க. கால் பண்ணுங்க. நன்றி. ரொம்ப ஜாலியா இருந்தது உங்ககிட்ட பேசினதுல. மெமிக்ரின்னு சொன்னாரு, நம்பியார் மாதிரி பேசினாரு, நல்லா தான் பேசினாரு. அடுத்த முறை கால் பண்ணும் போது வேற வேற வெரைட்டியில பேசுங்கன்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுக்கு ஒரு சூப்பரான காமெடி கிளிப் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ப்ரீவியஸ் காலர் கராத்தே மாஸ்டர் கோடீஸ்வரன் அவருக்காக சூப்பரான ஒரு நகைச்சுவை பார்த்தோம். அடுத்து ஒரு நேரிட்ட பேசுவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். யாருமா பேசுறீங்க? நான் தில்லை நகர் திருச்சியில இருந்து மீனா தியாகராஜன் பேசுறேன். டெல்லி திருச்சியில இருந்து பேசுறீங்களா? திருச்சி தில்லை நகர்ல இருந்து. திருச்சி தில்லை நகர்ல இருந்து யார் பேசுறீங்க? மீனா தியாகராஜன். மீனா தியாகராஜன் பேசுறீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கங்க. நீங்களா நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். ரொம்ப நல்லா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குது, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமான வேலையோ? அது நிச்சயமா ஹவுஸ் ஒய்ஃப்னா ஒரு கலெக்டர் வேலை மாதிரி தான். கலெக்டர் வேலை மாதிரியா? ஏன் பேஜ் பேஜா சைன் போட்டுன்னு இருப்பீங்களா? ஆமா, வீட்டுல வேலைக்கு காஃபி டீ சாப்பாடு எல்லாம் போட்டுட்டே இருக்கிறதெல்லாம் ஒரு வேலை தானே. கோவம் வந்தா துணி துவைக்கிறது அவரே. சரி, ஓகே. என்ன காமெடி சொல்ல போறீங்களா இல்ல கேம் மாதிரி போயிடலாமா? கேம் போலாமே. கேம் பாத்துட்டு இருக்கீங்களா ஷோவை? இல்லையே. இல்லையா? இப்பதான் நான் போட்டேன். அப்படியா? ஆமா. என்னத்த காமெடி என்ன ஏதாவது ஜோக் சொல்லணுமா? இல்ல இல்ல, ஏதோ போட்டீங்களே, என்ன போட்டீங்க? இப்பதான் டிவி போட்டேன். அப்புறமா போனை போட்டீங்களா? ஆமா. ரெண்டுமே உடையலையா? டிவி போட்டேன் இப்பதான். சரி, போனை போட்டீங்க அப்புறமா
ரெண்டுமே உடையல. ரொம்ப கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். இப்பதான் சரி ஓகே. சொல்லுங்க. சரி ஓகே, டிவி போட்டுருக்கீங்க ரைட்டு. நான் ஜோக் சொல்றேன். ஜோக் சொல்லுங்க. நான் ஒரு ஊர் சொல்றேன், கண்டுபிடிச்சிடுறீங்களா? கண்டுபிடிக்கிறேன். அது எப்போ தொலைஞ்சு போச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு? நான் இந்த காரை 1/4 மணி நேரத்துல இந்த ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். இந்த காரை 1/4 மணி நேரத்துல ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுட்டேன். அந்த ஊர் எதுவா? இதுல உள்ள ஒரு ஊர் இருக்கு, கண்டுபிடிச்சிட்டு சொல்லிடுங்க. அந்த ஊர் தொலைஞ்சு போச்சா? கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஆமா, காணாம போயிடுச்சு. அந்த ஊரை கண்டுபிடிங்க. இந்தியா மேப்ல இருக்கா? இருக்கு. உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கப்படும், அது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. உலக மேப்ல இருக்குதா அது? அந்த ஊர் இருக்கு. இந்தியா மேப்லயும் இருக்கா? இந்தியா மேப்லயே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. தமிழ்நாட்டிலே இருக்கா? எந்த திசையை நோக்கி இருக்கு? காரைக்குடியா? இந்த காரை 1/4 மணி நேரத்துல கொண்டு போய் விட்டுட்டேன். தெரியலமா. காரைக்கால். காரைக்கால். காரு 1/4 மணி நேரத்துல கொண்டு போய் விட்டுட்டேன். அதனால காரைக்கால். இது நீங்களே யோசிச்சீங்களா? ஆமா. இது முன்னாடி வெளியில சொல்லிருக்கீங்களா? நம்மளா கண்டுபிடிக்கிறது தான் ஜோக்கே. இல்ல நான் கேக்குறது ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி இத யார்கிட்டனா சொல்லிருக்கீங்களா? இது மாதிரி நிறைய நான் சொல்லிட்டே இருப்பேன். அப்படியா? எவ்வளவு வேணாலும் சொல்லுவேன். எவ்வளவு வேணா சொல்லுவீங்க. உங்க ஹஸ்பண்ட் இதெல்லாம் கேட்பாரா? நிறைய வேடிக்கை சிரிப்பாரு. எங்க இருந்து உனக்கு இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு கேட்பாரு. ஓகே. அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? எனக்கா தோன்றது இதெல்லாம் சிந்திப்பேன், எதையானு நினைச்சுப்பேன், சொல்லுவேன் அப்படிம்பேன். முடியலமா, சூப்பர்மா. ஆக்சுவலா வந்து இதே மாதிரி நிறைய யோசிங்க. அது காரையில கால் போச்சா இல்ல கார் வந்துட்டு 1/4 மணி நேரத்துல போச்சா அப்படின்றத வந்துட்டு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க. உங்கள்கிட்ட இன்னும் பேசணும், அதாவது கேம் விளையாடணும்னு நினைச்சேன், பட் ஆனா முடியல. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சு போச்சு. சோ நன்றி கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்காக ஒரு சூப்பரான வீடியோ கிளிப் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சார், ப்ரீவியஸ் காலர் காரை 1/4 மணி நேரத்துல கொண்டு போய் விட்ட காரைக்காலை வச்சு ஒரு காமெடி பண்ண அவங்களுக்காக நல்ல ஒரு காமெடி பார்த்தோம். அடுத்து ஒரு நேயர்கிட்ட பேசுவோம். யாரு? வந்தனம் நமஸ்கார். வணக்கம், வந்தனம் நமஸ்கார். யாவரோ தெரியலையா? மோகன். சொல்லுங்க, தெரியல. என் பேரு தெரியலன்ற ஒரு பேர் இப்ப இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையா? பழனில இருந்து. பழனில இருந்து. சந்தோஷா? என்னங்க நீங்க எப்ப கேட்டா என் பேரை மாத்தி மாத்தியே சொல்றீங்க. சந்தோஷ் தானே? இல்ல சவுந்தர். சவுந்தர்? என்னங்க மறந்துட்டீங்களா? இல்ல நீங்க வந்துட்டு ஆக்சுவலா பேசிட்டே இருக்கும்போது என்ன பண்ணிட்டீங்கன்னா, தெரியலையா தெரியலன்ற ஒரு பேரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படியா? ரஜினி சவுந்தர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு சனிக்கிழமை இந்த ஜோசியத்தோட உட்காந்து இருந்தீங்களா? அப்பவே ட்ரை பண்ண கிடைக்கல. அப்படியா? அன்னைக்கு போட்டு ட்ரெஸ் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அந்த லுக் நல்லா இருந்துச்சு. நீங்க இப்ப கொஞ்சம் மீஸ் லைட்டா வச்சிருக்க மாதிரி இருக்கு. லைட்டாவா? ஆமா. எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் பிளான் பண்ண டைம் ஆயிடுச்சுன்னு ஸ்டுடியோல ஓடி வந்துட்டேன். அதான் உங்களுக்கு அதான் நல்லா இருக்கு. சரிங்களா? ஓகே ஓகே, நன்றி. கண்டிப்பா ட்ரை பண்றேன். டிஃபரெண்டா கமல் சாருக்கு அப்புறம் எனக்கு தான் எல்லாம் கெட்ட செட் ஆகுதுன்னா பாத்தீங்கன்னா. அப்புறம் சொல்லுங்க. சரி ஓகே, ரொம்ப உங்களை வந்துட்டு கலாய்க்க விரும்பல. என்ன நானே கலாய்ச்சிக்க விரும்பல. எதனா ஒரு காமெடி சொல்றீங்களா இல்ல கேம் உள்ள போயிடலாமா? சரி, அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அடுத்த நாள் விளையாடலாம்னு சொல்லியிருந்தேன் கேம். ஓகே, போயிடலாமா? அப்ப கேம் இல்ல போயிடலாம். ஓகே, விதிமுறை சொல்லணுமா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியும். ஓகே, சௌந்தர் சார், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ரெடி? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் எது? அடிக்கடி பசங்களோட வெளியில எங்க போவீங்க? தக்காளி சாதம். தக்காளி சாதமா? அவுட்டு. மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், மிஸ் பண்ணாம பேசுங்க. ரொம்ப எனக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்குற அளவுக்கு நீங்க பேசணும். ஓகேவா? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அகைன். தக்காளி சாதமா தக்காளி சட்னியா? சாதம். என்ன சாதம்? சட்னி. என்ன சட்னி? ஐயோ சார், மோகன் சொல்லுங்க. சுத்தமா இது நமக்கு ஆகாத வேலைங்க. ஆகாத வேலையா? ஆகாத வேலையும் ஆக வைக்கிறது தான் ஆக்கித்தானே சாப்பிடணும். நான் வேணா ஜோக் சொல்லவா? சொல்லுங்க. இந்த ஹஸ்பண்டுக்கு மனைவி கேட்டிருக்கா, சரி
எங்க சொர்க்கத்துல கணவன் மனைவி வாழ முடியாதாம்மா. சரி, அதுக்கு இவங்க சொல்லிருக்காங்க அதுக்கு பேரு தாண்டி சொர்க்கம் அதுக்கு பேரு தான் சொர்க்கம். மோகன் அப்புறம் வந்து சொல்லுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் கழிச்சு என் நண்பனுக்கு போன் பண்ணேன். போன் பண்ணீங்க? ஓகே. 12வது முடிச்சுட்டு நாங்க பிரிஞ்சுட்டோம் காலேஜ் விட்டு. ஓகே. அப்பதான் பேசினேன். தீபாவளிக்கு முதல் நாள் பேசினது. ஒரு மாதிரி ஆயிட்டீங்களா? ஆமா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது எப்படின்னு சொல்ல தெரியலனால. ஓகே. அவன் பேர் மணிமாறன், சென்னையில தான் இருக்கான். மணிமாறன் சென்னையில? சென்னையில எங்க இருக்காரு? அது தெரியலங்க. அவன் வந்து நம்ம ஏரியா தான். இப்ப கெஸ்ட் வீடு போயிருக்கான். கெஸ்ட் வீட்டுக்கு போயிருக்காரா? சென்னையில தான் இருக்காரா? சென்னை தான் இருக்கான். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க பேசுறீங்க. நான் நேத்து நைட்டு தான் பேசினேன். எப்படி நம்பர் எடுத்தீங்க? இல்ல நம்பர் இருந்துச்சு. ஓகே. பட் அவனால கூப்பிட முடியல. ஓகே ஓகே. இப்பதான் நான் 7-8 மாசம் கழிச்சு பேசினேன். ஃபைன் ஃபைன். இதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கண்டினியூ ஆகணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் நம்ம மொக்க போட்டு விட்டு இப்போ வரப்போகுது சூப்பரான காமெடி சீன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ஒரு நேர்கிட்ட பேசுவோம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். யாரு? மதுரையில இருந்து ஆனந்தி பேசுறேன். மதுரையில இருந்து ஆனந்தி பேசுறேன். ஆனந்தமா பேசுறீங்களா? கண்டிப்பா. ஓகே. ரிலேஷன்லாம் இருக்காங்களா வீட்டுல? எல்லாரும் இருக்கிறாங்க, பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே திருவிழா முடியலையா? திருவிழா முடிஞ்சிருச்சு, லீவ் இருக்குல்ல, அதனால இருக்கிறாங்க. லீவ் இருக்கு, அதனால இருக்காங்க. ஆமா. அப்போ எல்லா பிள்ளைங்களுக்கு எல்லாம் லீவ் இருக்குல்ல, அதனால இருக்கிறாங்க. ஸ்கூல் லீவா? ஆமா. அழகர் ஆத்துல இறங்கினாரா மதுரையில? ஆத்துல எல்லாம் இறங்கிட்டாரு. ஆத்துல எல்லாம் இறங்கிட்டாரு? இறங்கிட்டாரு. என்ன ஆத்துல? வைகை ஆத்துல. வைகை ஆத்துலயா? ஆமா. வைகை கிளம்பிருச்சா? வைகை எக்ஸ்பிரஸ்? வைகை எக்ஸ்பிரஸ் காலையில 7 மணிக்கு கிளம்பிருச்சு மதுரையில இருந்து. இப்போ இந்த கிளம்பிருச்சு இல்ல? சரி, சொல்லுமா. என்ன நகைச்சுவை சொல்ல போறீங்க? இல்ல கேம் மாதிரி விளையாடுமா? கேம் வரல. ஒரு தத்துவம் சொல்றேன். சொல்லுங்க. நீ கவலைகளை சுமந்து கண்ணீர் சிந்துவதை விட லட்சியங்களை சுமந்து ரத்தத்தை சிந்து, உன்னை உலகம் போற்றும். சூப்பர் சூப்பர் சூப்பர். உண்மையிலேயே பாராட்டுற விஷயம். நல்லா எப்படி நீங்களா சொல்ற கவிதை இது? ஆல்ரெடி எங்க ஆத்துக்காரரு கவிதை நல்லா எழுதுவாங்க. உங்க ஆத்துக்காரரா? ஓ, நீங்க வெஜிடேரியனா? எஸ். அதான் பேசும்போதே தெரிஞ்சுது. அப்படியா? ஆனந்தி மேடம் சொல்லுங்க. எனி சண்டேஸ் பக்கத்துல இருந்து எல்லாம் வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வரவே வராது. ஸ்மெல் வருமே, என்ன பண்ணுவீங்க? கதவை நல்லா சன்னல் கில்லாம் நல்ல டோர்லாம் நல்லா சாத்திடுவோம். சாத்திடுவீங்களா? ஆமா ஆமா. நல்லா சாத்திடுங்க நீங்க. நல்லா சாத்திட்டு உள்ள பரவாயில்ல, வராது. நல்ல கவிதை சொன்னீங்க. ஏன்னா ஒரு காமெடி சொல்லுங்களேன். காமெடி சொல்லவா? காமெடி தான். எனக்கு ஒரு SMS வந்தது. எனக்கு ஏஜ் ஆனதுனால அந்த ஒர்க் என்னால பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த ஒர்க்க வந்து வேணாம். சென்னையில தானா? ஆமா. சொல்லுங்க, என்ன சொல்லி அதுல சந்தோஷப்பட போறீங்க? சொல்லுங்க. சேலரி வந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு. ஒர்க் வந்து சென்னை எக்மோர்ல. சரி. ஒர்க் என்னன்னா ஒவ்வொரு ட்ரெயினும் கிளம்பையில ஒவ்வொரு ட்ரெயின் வீலுக்கு அடியிலயும் லெமன் வைக்கணும். லெமன் வைக்கணுமா? ஆமா. சரி, ஓகே. இது ஒரு வேலை. ஆமா. இதுக்கு மாசம் 10,000 ரூபாய் தராங்க. ஆமா, தர்றாங்க. எங்க இப்ப இருக்கிற தண்டவாளத்துக்கு கீழ எல்லாம் இறங்கி பார்க்க முடியலையே. எனக்கு SMS வந்தது. சரி, அந்த வேலை நம்மளால செய்ய முடியாது, மோகனுக்கு சொல்லலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். கண்டிப்பாமா, கண்டிப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா என்னால யூஸ் பண்ண முடியலனாலும் மத்தவங்களுக்கு உங்க ஃப்ரெண்டுகளுக்கு வேணா சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டுங்களா? ஏன் உங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் உட்காந்து யாருன்னா ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம்ல? எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் +2 இல்லம்மா, ஆல்ரெடி நான் வேலையில நின்னுட்டு இருக்கிறேன், அதனால சொல்ல வந்தேன். அதான் உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்கன்னு சொல்றேன். சரி மேடம், சரி. சண்டை வேணாம் மேடம், போதும் மேடம். சண்டை வேணாம். ரொம்ப நேரம் பேசிட்டேன், எபிசோட முடிஞ்சிடும் போல. நீங்க வேற லாஸ்ட் காலரு. உங்களுக்கு ஒரு சூப்பரான காமெடி கிளிப் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் என்கிட்ட பேசினாங்க. மதுரையில இருந்து நந்தினி மேடம், ஆனந்தி மேடம், சாரி. அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா பேசினாங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு வேலையை வேற ஆப்பர்ச்சுனிட்டியா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா யாருன்னா ஃப்ரீயா இருந்தா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுலாம். அந்த மெசேஜ் நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. நல்ல மெசேஜ் வேற சொல்லிடுறாங்க. கண்டிப்பா வந்துட்டு இப்போ இந்த வேலையில நான் இதை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு கரெக்டா 3 o'clock ஆகுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் நான் கிளம்புறேன் அப்படின்றத சொல்ல வரேன். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மோகன். டடா, பை பை, see you.